வங்கிகள் தேசியமயமாக்குதல். தேசியமயமாக்குதலுடைய முக்கிய நோக்கம் சமூக நலமடைதல். 1969 19ஆம் தேதி ஜூலை மாதம் 50 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு. அது என்னென்னா அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா வங்கி, மத்திய வங்கி, தேனா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, சிண்டிகேட் வங்கி, யூனியன் வங்கி, யுனைடெட் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது 1980 ஏப்ரல் 15 அன்னைக்கு 200 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு. இந்த டேட் ரொம்ப முக்கியம். இது ஜூலை 19, இது ஏப்ரல் 15. இதில் 6 வங்கிகள் என்னென்னா ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி. இதில் கனரா வங்கியும் சிண்டிகேட் பேங்க்கும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இது மூணுமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், இந்த யுனைடெட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி இது 3 பேங்க்கும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு.